ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி லீடர்கள் இருந்திருக்காங்க. இவரை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காரு ஸ்டாலின். வெளியில் வரும்போது மூஞ்சி இருண்டு போய் சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்து எப்படி வருவாங்க பார்த்துருக்கீங்களா? வெள்ளரி அப்படி வந்திருக்காரு. இதுதான் அண்ணன் திருமாவுடைய வீரம். வீரா விளைவை விட்டது. திமுக அவரை பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. இந்த தேர்தலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடி ரூபா செலவழிது. எவ்வளவு? 100 கோடி. கள்ளக்குறிச்சியில் அவங்க அக்கா மக ஒரு 30 கோடி செலவு. எவ்வளவு? ஓட்டுக்கு 2000 கொடுத்துருக்காங்க. ஏது காசு சொல்லுங்க. நேற்று ஸ்டாலின் அவர்கள் மீட் பண்ணது காரணம் இதுதானா? இதுதான். நாங்கள் சேரலாமா சேர வேணான்ற முடிவு கேட்க போனான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். ஆனால் நீங்கள் ஸ்டாலின்லாம் ஆர்டர் போட்டாரு, அது மிரட்டினார்ன்ற அளவுக்கு பேசுறீங்களே. நான் சொல்றதெல்லாம் பொய்யுங்க, தப்புங்க. வெளியே வாங்க பிரசையோ. நான் தலித் 40 பேர் ஜெயிச்சிருக்கான். எங்க விஜய் கிட்ட ஒரு பெரிய தலித் புரட்சி நடந்திருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்கள் பூரா விஜய் போட்டிருக்கான். அதனால விஜயை காப்பாற்றி ஆட்சியில் அமர்த்துவது என்னுடைய வேலை. சொல்லுங்களேன். மதுரையில் உங்களால் கொடியேற்ற முடிஞ்சுதா? கள்ளக்குறிச்சியில் கொடியேற்ற முடிஞ்சுதா? அப்புறம் ஏங்க அங்கே இருக்கீங்க? ரவிக்குமார் பணம் வாங்குறக்கா? மணல் கேணின்னு கேட்க நகர் வீடு வாங்குறக்கா? தாய் மகளுக்கு வீடு வாங்குறக்கா? தலித் செத்தான் மணந்துன்னா சொல்லுங்க. தலித் எழுத்தாளர் என்ற போர்வையில் திமுக எழுத்தாளராக இருப்பதற்கா இவ்வளவு தலித் தியாகம் பண்ணான்? ஏன் ரவிக்குமாரை பார்த்தா பயப்படுறீங்க? ஸ்டாலினை பார்த்தா பயப்படுறீங்க? ரவிக்குமாரை பார்த்து 25 வருஷம் பயப்படாது. ஏங்க நீங்க இவ்வளவு தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒப்பானது இந்த கூட்டணி. பிரேமலதா, சௌமியா, பாஜக, முஸ்லிம் எல்லா கட்சியும் உள்ள இருக்காங்க. இதுதான் கூட்டணி. இதுதான் நீங்க ஆளுநர் கொடுக்க போற பட்டியல். இந்த பட்டியல் தான் மெஜாரிட்டி பட்டியல். இதுல எல்லா கட்சியும் சேர்ந்து இருக்கு. இது அண்ணன் திருமா விதி விலக்கு அல்ல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழோட பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் முன்னிந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ணன் திருமா அவர்கள் ஒரு நாள் நான் பாஜக இடத்துல இருக்க மாட்டேன், பாமக இடத்துல இருக்க மாட்டேன். இப்போ கூட என்ன கேள்வி கேட்டாலும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிற முடிவுக்கு நாங்களும் சேர்ந்தெடுப்போம். ஏன்னா நாங்கள் 2016 நாங்கள் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அந்த ஒரு மனுஷன் எப்படி ஒத்துப்பார்? 2 சீட்டு இருக்குது, அந்த 2 சீட்டை இருந்தே ஆக வேண்டிய கட்டாயமாச்சாங்க. இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் திமுக அவரை பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. இந்த தேர்தலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. எவ்வளவு? 100 கோடி. கள்ளக்குறிச்சியில் அவங்க அக்கா மக ஒரு 30 கோடி செலவு பண்ணியிருக்கு. எவ்வளவு? ஓட்டுக்கு 2000 கொடுத்துருக்காங்க. ஏது காசு சொல்லுங்க. அதே போல் எங்கே காட்டுமன்னார் கோயிலில் ஜோதிமணி 30 கோடி செலவு பண்ணியிருக்காரு. வன்னி அரசு ஒரு 30 கோடி செலவு பண்ணியிருக்காரு. என்ன ஆச்சு கணக்கு? எவ்வளோ ஆச்சுங்க? அது 90 ஆயிடுச்சு சார். அப்போ இது ஒரு சோப்பில் ஒரு 100 ரூபா இருந்தால் தான் ஒரு 50 ரூபா செலவு பண்ணுவீங்க இல்லையா? அதுதான் கதை. அப்போ இப்போ திமுகவிடம் அடிமையாக மாட்டிக்கிட்டார். நீங்கள் 2 கம்யூனிஸ்ட் கட்சி லீடர்கள் இருந்திருக்காங்க. இவரை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காரு ஸ்டாலின். வெளியில் வரும்போது மூஞ்சி இருண்டு போய் சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டு வந்து எப்படி வருவாங்க பார்த்துருக்கீங்களா? வெள்ளரி அப்படி வந்திருக்காரு. இதுதான் அண்ணன் திருமாவுடைய வீரம். வீரா விளைவை விட்டது. அப்போ அப்படி வந்தது காரணம் என்ன? இப்போ அந்த திரும்ப வேணா மிரட்ட முடியும் ஸ்டாலின். சரி, மிரட்டல வெளியே வாங்களா? உங்கள் வீரத்தை காமிங்களா? மிரட்டல வெளியே வாங்க. வாங்க சார். மரியாதை நிமித்தம் பார்த்து பேசணும். சரி, மரியாதை நிமித்தம் தான் பாஜக சேர்ந்துக்குன்னு சொல்லிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. அவ்வளோதான். அவருடைய அரசியலே முடிஞ்சிருமே சார். அதுக்கு அது எனக்கு முடிஞ்சா என்ன, இருந்தா எனக்கு என்னங்க? எப்படி இருந்தாலும் தலித் மக்கள் நான் தான் தலைவர், வீரமணி நான் தான் தலைவர், வைகோ நான் தான் தலைவர், சீமா நான் தான் தலைவர், அண்ணா வைகோவும் நான் தான் தலைவர். 50 பேர் இருந்தாலும் ஒரு கட்சி தானே. 8 பேர் இருந்தாலும் கட்சி. அப்புறம் சொல்றீங்க. அதனால வரலாறு பல விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கு. வரலாறு பல விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கு. அதில் அண்ணன் திருமா திமுகவில் சேர்ந்து தன்னுடைய தனித்தன்மையை இழந்து தலித் அரசியலை இழந்து நேற்று ஸ்டாலின் அவர்கள் மீட் பண்ணது காரணம் இதுதானா? இதுதான். நாங்கள் சேரலாமா சேர வேணான்ற முடிவு கேட்க போனான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். ஆனால் நீங்கள் ஸ்டாலின்லாம் ஆர்டர் போட்டாரு, அது மிரட்டினார்ன்ற அளவுக்கு பேசுறீங்களே. இல்லை, நான் சொல்றதெல்லாம் பொய்யுங்க, தப்புங்க. வெளியே வாங்க பிரசையோ. நான் தலித் 40 பேர் ஜெயிச்சிருக்கான். எங்க விஜய் கிட்ட ஒரு பெரிய தலித் புரட்சி நடந்திருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்கள் பூரா விஜய் போட்டிருக்கான். அதனால விஜயை காப்பாற்றி ஆட்சியில் அமர்த்துவது என்னுடைய வேலை. சொல்லுங்களேன்.
அமைச்சரவை கொடுக்குறாங்கலாம் போயிட முடியாது தானே. அமைச்சர் கொடுத்தா சரி சார். நீங்கள் முறையாக இப்போ தலித் புரட்சி எப்படிங்க எங்கே நடந்திருக்கு? பிஜேபி தான் நடந்தது. இப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சங்கத்தமிழன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வெளிப்படையாக பேசுறாரு. ரஜினிகாந்த் அண்ணன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேற்று அவர் சொல்றாரு விஜய் அவர்களை ஆதரிக்க வேண்டியது விசிகாவோட கடமைன்னு சொல்லிட்டு பேசுறாரு ரஜினிகாந்த் அண்ணன். அப்போ இவங்கெல்லாம் வந்து சங்கத்தமிழ் ரஜினிகாந்த் அண்ணன் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் ஷானவாஸ், ரவிக்குமார், சிந்தாச்சல் இவங்கெல்லாம் வந்து எப்படியுமே போகக்கூடாது, போறவங்கலாம் துரோகிரான்ற அளவுக்கு பேசுறாங்க. எப்படி ரெண்டா பிரிஞ்சிருக்குது அங்கேயே? இல்லை அது இவர்கள் இப்போ ரஜினி ஆகட்டும் சங்கத்தமிழன் ஆகட்டும் என்ன 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 நினைக்கிறாங்கன்னா, திமுகவில் இருந்தால் நமக்கு எதிர்காலமே இல்லை, பணம் கொடுப்பான், ஆனால் தலித்துக்கான உரிமையே கிடையாது, தலித்துக்கான அரசியல் அதிகாரமே கிடையாது. எங்க வெளியில பாதிக்கப்பட்ட பலவே கள்ளக்குறிச்சியில் அத்தனை அக்கிஸ்ட் தலித்தாங்க. கள்ளக்குறிச்சி அந்த பஸ் பள்ளிக்கூடத்தை கொடுத்துறாங்கல்ல, அது பூரா யாரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் பாலியல் கொலை நடந்தது, ஸ்ரீமதி கேச அத்தனை பேரும் ஜெயிலில் இருந்த அத்தனை பேரும் தலித்துகள் தான். யார் ரிலீஸ் பண்ணவே இல்லையே. ஏங்க மதுரையில் உங்களால் கொடியேற்ற முடிஞ்சுதா? முடியல. கள்ளக்குறிச்சியில் கொடியேற்ற முடிஞ்சுதா? அப்புறம் ஏங்க அங்கே இருக்கீங்க? ரவிக்குமார் பணம் வாங்குறக்கா? மணல் கேணின்னு கே நகரில் வீடு வாங்குறக்கா? தாய் மகளுக்கு வீடு வாங்குறக்கா? தலித் செத்தான் மணந்துன்னா சொல்லுங்க. தலித் எழுத்தாளர் என்ற போர்வையில் திமுக எழுத்தாளராக இருப்பதற்கா இவ்வளவு தலித் தியாகம் பண்ணான்? ஏன் ரவிக்குமாரை பார்த்தா பயப்படுறீங்க? ஸ்டாலினை பார்த்தா பயப்படுறீங்க? ரவிக்குமாரை பார்த்து 25 வருஷம் பயப்படுறாரு. ஏங்க நீங்க புதுசா இப்பதான் போறது மாதிரி கேட்குறீங்க? அம்பேத்கர் விருது இருக்க சார் கேட்கறது பதில் சொல்லுங்க. அம்பேத்கர் விருதுக்கும் ஹிந்து ராமுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது. யார் கொடுக்க சொன்னது? ரவிக்குமார் தான் கொடுக்க சொன்னார். ரவிக்குமாருக்கு மீண்டும் எம்பி சீட் கொடுக்கணும்னு அடுத்த கொடுத்ததே ஹிந்து ராம் தான். இல்ல அப்படி பார்த்தா பெரியாருக்கு சிம்புக்கு என்ன சம்பந்தம்? வீரமணி பெரியார் விருதை வந்து சிம்புக்கு கொடுத்தாரு. வீரமணி பெரியார் தொண்டன் நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கு நான் நம்பல சார். யாரும் நம்புறது இல்லை. தலைவர் அதாவது நீங்க பெரியாரோடு முடிஞ்சு போச்சுங்க. நீங்க இன்னும் பெரியார் ஒரு 3 பேர் தான் பெரியார். கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, ஆரிச்சாமி. ஜெயலலிதா கொண்டு வந்து இப்போ சமூக நீதி காத்த வீராங்கனையான்னு பட்டம் கொடுத்து சொத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் நீங்க பெரியாரோட கம்பேர் பண்ணீங்கன்னா, அம்பேத்கரோட பசவனை கம்பேர் பண்ணீங்கன்னா, அம்பேத்கரோட ராமவிலாஸ் அத்வாலே கம்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அம்பேத்கர் ராமவிலாஸ் பசவன் ஒன்னா? யாரும் அம்பேத்கரோட ராமவிலாஸ் அத்வாலே ஒன்னா? அம்பேத்கர் தொண்டன் பூரா ஆர்எஸ்எஸ் போயிட்டான். இருக்கிறவங்களாம் வாழும் அம்பேத்கர் திருமான்னு போடுறாங்களே. அதாவது அது யார் வேணா போட்டுக்கலாம், அது தப்பு இல்லை. இப்போ நான் உங்களை கூட சொல்லலாம், நீங்கள் ஒரு பெரிய சட்ட அறிஞர்னு சொல்லிக்கலாம், அம்பேத்கர் போட்ட பக்கத்தில் இருக்கு அப்படி சொல்லிக்கலாம். அதனால அது யார் வேணா சொல்லிக்கலாமே தவிர அதுக்கு கொஞ்சம் கூட அம்பேத்கரை போல வாழணும், அம்பேத்கரை போல வாழணும். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நான் போயிருக்கும்போது ஒரு லைப்ரரிக்கு போயிருந்தேன். அப்போ தான் அம்பேத்கர் படித்த லைப்ரரின்னு பார்த்து, அப்போ அங்கே பார்த்தா இப்போ நோபல் பரிசு வாங்கின படம் பூரா வச்சுருந்தாங்க. அதில் அம்பேத்கர் படம் இருந்தது. அப்போ அங்கே இருந்த ஒருத்தர் ஆங்கிலத்தில் வந்து என் மகன்கிட்ட சொன்னார், இந்த லைப்ரரியில் உள்ளே பூட்டிட்டு போக சொல்லிடுவார். யாரை? அவன் சாயங்காலமான ஐயோ வெளியே போயா நான் பூட்டணும்னா என்னை உள்ளே வச்சு பூட்டிட்டு போனாராம். அப்போ எத்தனை உலக வரலாறுகளை அதிகமாக படித்த 2 பேர், மார்க்ஸ் ஒன்று, அம்பேத்கர். அப்போ அந்த தகுதி யாருக்கா இருந்தால் அம்பேத்கரை ஏற்றுக்கலாம். அந்த தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் நீங்கள் அம்பேத்கரோடு பொருத்துவது அம்பேத்கரை செழுமைப்படுத்துவது. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. சிந்தனை செல்வன் எங்கள் அண்ணன் திரும்ப முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு 2 நாளாக வந்து கேட்டுட்ருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ இவங்க ஒன்று பாஜக ஏற்றுக்கிட்டு உள்ளே இருக்கணும், இல்லை வெளில போயிடணும். ஏற்றுக்கிட்டு இருந்தாருன்னா அதோட விசிகாவோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருந்து அதை அவரே விரும்புகிறாரான்னு கேட்குறேன். அப்பா எனக்கு போதும்பா, விசிகா அழிஞ்சாலும் பரவாயில்லப்பா, நான் இதை முடிச்சுக்கிறமா விரும்புகிறார் அவரு. நீங்கள் அதுதானே யதார்த்தம், அதுதானே யதார்த்தம். சொல்லுங்கள். இவ்வளவு தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒப்பானது இந்த கூட்டணி இல்லையா? எல்லாருக்கும் முடிஞ்சிச்சு சார். நீங்கள் இதில் பாஜக எம்எல்ஏக்கள் உள்ள இருக்காங்க, பாஜக எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏவை தவிர அத்தனை ஜெயிச்ச விஜய் 108, காங்கிரஸ் 5, இல்லை 113, 113 பேரை தவிர அத்தனை பேர் இந்த கூட்டணியில் இருக்காங்க. பிரேமலதா, சௌமியா, பாஜக
முஸ்லீம் எல்லா கட்சியும் உள்ள இருக்காங்க. ஆமா. இதுதான் கூட்டணி. இதுதான் நீங்க ஆளுநர் கொடுக்க போற பட்டியல். இந்த பட்டியல் தான் மெஜாரிட்டி பட்டியல். இதுல எல்லா கட்சியும் சேர்ந்துருக்கு. இது அண்ணன் திருமா விதி விலக்கு அல்ல. நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், இப்போ அதிமுகவும் திமுகவும் ஒன்றிணைஞ்சா தாவேக்காவுடைய 108 எம்எல்ஏ நாங்கள் வந்து எங்களுடைய பதவி விலகுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது நடக்கும் இல்லையா? அப்போ நடக்க வாய்ப்பு இருக்கு. நடந்தா சட்டசபை நடத்த முடியாது. மீண்டும் தேர்தல் வரும். மீண்டும் தேர்தல் வரும். விஜய் வந்து 200 தொகுதியில் வந்து ஆச்சு ஜெயிப்பார். அதுதான். நீ இப்போ விஜய் ஆளுநர் மாளிகை முற்றுகைன்னு ஒரு செய்தி வருது. இல்ல காங்கிரஸோடு சேர்ந்து காங்கிரஸுடைய மாணவர் ஆமாம் இப்படிலாம் செய்தி வருது. இந்த அரசியல் மாற்றங்கள் என்பது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் ஆளுநர் சொல்லிட்டார். ஆளுநர் அருணாஸ் கோஸ்வாமிக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அதில் சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் என்கிட்ட மெஜாரிட்டி நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பதவி பிரமாணம் பண்ணிப்பேன். அதான் என் வேலை, அதான் என்னுடைய வேலை. ஆட்சி யாருது காட்சி யாருதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை நான் கடைபிடிக்கணும். அவ்வளோதான். இதுதான் முடிஞ்சது. எப்போ சார் பதவி இருக்கிற எடப்பாடி? 10ஆம் தேதின்னு முடிவு பண்ணியாச்சு. கேட்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இல்லை, அது இப்போ தமிழ்நாட்டு அரசியல் அசிங்கம் தானே. நீங்கள் ஏதோ புதுசாக அசிங்கம் நடந்த மாதிரி சொல்கிறீங்க. நாங்கள் இப்போ தானே பார்க்குறோம். இல்லை அதான் உங்கள் தலைமுறைக்கு இப்போ தான் பார்க்குறீங்க. பல அசிங்கங்கள் நடந்த. ஸ்டாலின் தோத்துட்டார் இல்லையா கொளத்தூரில்? ஆமாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது, அதனால எடப்பாடி ஆக்குறாரா? இல்லை, நீங்கள் இல்லை பாஜக கட்டளையிடுகிறது, ஐயா ஸ்டாலின் நிறைவேற்றுகிறார். அண்ணாமலை சொல்றான், ஆண்டவன் சொல்றான், அண்ணாமலை செய்யறான். ரஜினி சொல்ற மாதிரி இந்த ஏற்பாடு ரஜினி தான். ஏன்னா அமித்ஷா சொல்லுகிற இந்த திட்டத்தை ரஜினி தான் போய் ஸ்டாலின் விவாதிக்க முடியும். வேற தமிழ்நாடு மக்கள்லாம் உங்களுக்கு கேள்வி கேட்க போறாங்க. பொருளை விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா பாண்டியன் சார் பாருங்க சொன்னதை நடக்கல சொல்லிட்டு கேள்வி கேட்க போறாங்க. இல்லைங்க, அதாவது அரசியல்ல காலையில ஒன்று நடக்கும், மத்தியானம் ஒன்று நடக்கும், ராத்திரி ஒன்று நடக்கும், காலையில் ஒன்று நடக்கும். நான் என்ன நம்ம வெற்றிவேல்னு ஒரு கிளிசோசிய ஊத்துக்குழியில் மரத்து கீழே கிளிசோசி மாற்றிட்டு இருந்தார். இப்போ அவர் தான் விஜய்க்கு ராகன் பண்டிட்னு அவர் கேட்டு அவர் எல்லாம் செய்கிறார். ஒரு சாமி ஒருத்தர் கூட அவர் தான் ஊத்துக்குழியில் கிளிசோசி பாயிட்டு ஜெயலலிதாவுக்கு ஜோசி, சசிகலாவுக்கு ஜோசியம். அப்புறம் தப்பி டெல்லிக்கு போனார், ஆட்டையை போட்டார், நிறைய பணத்தை சிங்கப்பூர் போனார். முதல் பொண்டாடி செத்து போச்சு மர்மமா, ரெண்டாவது பொண்டாடி கேட்ட. இப்படி மர்மமான ஆளுக்கு தான் யாருக்கு ஜோசியரு? விஜய்க்கு விளங்குமா? ஆதவரிச்சுனா பழி வாங்கிக்கிட்டாரு ஸ்டாலினை. செங்கோட்டையை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி விட்டார். ஆக மொத்தம் செங்கோட்டையனும் ஆதவரிஜனாவும் முட்டாள்தனத்தில், அதாவது ஆண்டி குடத்தை தலையில் வச்சு கூத்தாடி போட்டு உடை தாண்டி, இதுதான் வறுமையான மக்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்தான். செங்கோட்டையனுடைய ஈகோ, ஆதவரிஜனா ஈகோ, ரெண்டு ஈகோல விஜயன் நடுத்தளவு நிறுத்திட்டாங்க. விஜய் 5 ஆண்டு காலம் தாக்கு பிடிப்பாரா, 6 மாதம் தாக்கு பிடிப்பாரா, 1 வருஷம் தாக்கு பிடிப்பாரா என்பதை பொறுத்து தான் சார். இப்போ ஒருவேளை இந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க விசிகா 2, கம்யூனிஸ்ட் சேர்த்து 4, இவங்க ஆதரவு கொடுத்துட்டா இப்போ நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நடக்காமே போய்டும் இல்லையா? ஆனால் ஒரு நாள் இவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லை. கம்யூனிஸ்டுகளும் அடிமை, விசிகாவும் அடிமை, எங்க அறிவாலயம் அடிமைகள். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.